பொறுத்தவரை வருமானங்கள் இனிமேல் திருப்திகரமாக இந்த மாசத்துல கொண்டு போகும். ஏன் வருமானம் நல்லா இருக்குங்கிற வார்த்தையை நான் சொல்றேன்னா, உங்களுக்கு பொருள் வருமானத்தை காட்டக்கூடிய கிரகம் யாருன்னா சுக்கிர பகவானை சொல்லணும். சுக்கிரன் தான் உங்களுக்கு வருமானத்தை காட்டக்கூடிய. அந்த சுக்கிர பகவான் 11ஆம் பாவத்துல போயிட்டு கடக ராசியில, அதுவும் நீர் ராசியில, அதுவும் சந்திரனுடைய ராசியில கற்பனைக்காரன் ராசியில போய் உட்காந்துருக்காரு. அப்போ உங்களுடைய பேச்சு தன்மை கற்பனைனா பயங்கரமா இப்ப திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. வருமானம் சேர்க்கணும், குடும்பத்தை பத்தி சிந்திக்கணும், நம்ம குடும்பத்தை பத்தி நம்ம போகணும், பயணிக்கணும் அப்படிங்கிற சிந்தனை மைண்ட்ல ஓட ஆரம்பிச்சிடும். அப்ப ஏதாச்சும் நம்ம குடும்பத்துக்கு வாங்கணுங்கிற எண்ணம் ஓடும் மைண்ட்ல. இப்ப ஏதாச்சும் ஒரு பொருளோ நகையோ பணமோ ஏதோ ஒரு விஷயம் நீங்க வாங்க போறீங்க, இல்ல ஒரு தூரத்து பயணத்தை பயணிக்க போறீங்க, கண்டிப்பா நடக்கும். யாருக்கு? கடக ராசிக்காரங்க, அதாவது இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த கடகத்துல இந்த 2ஆம் வீட்டு அதிபதி அங்க போய் இருக்கிறதுனால வெளிநாடு வெளியூர் பயணங்கள், இடமாற்றங்கள், இது மாதிரி நிறைய விஷயத்த பார்க்கக்கூடிய டைமிங் வருது கன்னிக்கு.